சேலத்தில் நாளை திமுக இளைஞர் அணியினுடைய இரண்டாவது மாநாடு கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இன்று தற்பொழுது திடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த மாநாட்டில் இந்தியா கூட்டணி சார்பில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். மாபெரும் பக்கங்களால் நிறைந்துள்ளன. நம் திமுக தலைவரும் நாம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இங்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் மாநாடு திடலுக்கு முதலாவதாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னை அண்ணா சாலையிலிருந்து மாநாடை முன்னிட்டு சுடரொளி தீபம் ஓட்டம் என்பது தொடங்கியிருந்தது. அந்த சுடரொளியை எடுத்து வந்து முதலமைச்சரிடம் திமுகவின் துணை இளைஞரணி செயலாளர்கள் வழங்கினார்கள். அந்த சுடரொளி தீபத்தை தற்பொழுது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலுக்கு முன்னதாக ஏற்றியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன பேரணி, அதாவது தமிழகம் முழுவதும் இளைஞரணி மாநாடு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த ஒரு மாத காலமாகவே பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்றும் இளைஞரணியின் சார்பாக இந்த இருசக்கர வாகன பேரணி என்பது நடைபெற்றிருந்தது. அந்த இருசக்கர வாகன பேரணி என்பது இன்றுடன், அதாவது மாநாடு நடைபெறக்கூடிய இந்த திடல் வரையிலும் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த இருசக்கர வாகன பேரணியும் இன்றுடன் நிறைவேறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அதனையும் பார்வையிட இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக 1000 ட்ரோன்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ட்ரோன் ஷோ என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ட்ரோன் ஷோ நிகழ்வையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நாளை காலையிலிருந்து குறிப்பாக மாநாட்டிற்கான சிறப்பு ஏற்பாடுகள், அதே போல காலை 9 மணிக்கு சரியாக மாநாட்டிற்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது 100 அடி உயரம் இருக்கக்கூடிய கம்பத்தில் திமுக கட்சியின் சிவப்பு கருப்பு கொடியினை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஏற்றி வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரையிலும் கட்சியின் தலைவர்கள், அதே போல தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக 6 மணிக்கு பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய திமுகவின் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் தொடர்பான அறிக்கையிலும் வெளியிட இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 6:30 மணி அளவிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகாக முதலாவதாக நடைபெறக்கூடிய இந்த மாநாடு என்பது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த சமயத்தில் இந்த மாநாடு நடைபெற இருப்பது என்பது பெருமை வாய்ந்த மாநாடாகவே பார்க்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த மாநாடு, இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு என்பது நடைபெற இருப்பது என்பது தேர்தல் நேரத்தில் அனைவரும், அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் வெற்றி தரக்கூடிய மாநாடாகவே பார்க்கப்பட இருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது.